اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தற்போது நாங்கள் ஷாபானுடைய பிறை 15 இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 2 வாரங்கள் கழித்து நோன்பு வர இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை எவ்வாறு மார்க்கமாக்கினார்கள் என்கிற விடயத்தை நாங்கள் நபி வழியில் தெரிந்து கொண்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின் எதெல்லாம் புதிதாக உருவானது என்பதையும் தெரிந்து கொண்டால் நாங்கள் நேர்வழி நடப்பதற்கு எங்களுக்கு அது வழிகோலும். அந்த அடிப்படையில் இன்று சமுதாயத்திலே ரமலானுடைய நோன்பை பிடிக்கிற போதும்தான், சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கும் போதும் சில முறைகள் நடைமுறையிலே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த முறைகள் சிலது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது, இன்னும் பலது நபிகளார் காட்டித்தராமல் உருவானது. அதற்கு ஒன்றும் ஆதாரம் இல்லை. இரண்டாவது, அதற்கு அந்த நபிகளார் காட்டித்தராத விடயங்கள் சில லைபான ஹதீஸ்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ரமலானுடைய நோன்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பொதுவாக எல்லா இபாதத்திற்கும் நிய்யத்தை ஒரு அடிப்படையாக வைத்துக் கொள்வார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் அவனுடைய எண்ணத்தை பொறுத்தேதான். அந்த அடிப்படையில் தொழுவதாக இருந்தாலும் நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் எண்ணம் என்பது அவசியம். அந்த எண்ணத்திற்கு அரபியிலே நிய்யத் என்று கூறுவார்கள். ஒருவர் சஹருடைய நேரத்தில் எழும்புகிறார், சாப்பிடுகிறார், அன்று முழுதும் மகரிபு வரை அவர் சாப்பிடாமல் இருக்கிறார். இவருக்கு நோன்புடைய நன்மை கிடைக்குமா? எதுவரை அவர் சஹருக்கு அந்த எண்ணம் கொள்ளவில்லையோ அதுவரை அவருக்கு நோன்பு பிடித்ததாக மாட்டாது. வெறுமனே அவர் பசித்திருத்ததாகத்தான் அது கருதப்படும். அதே நேரம் இன்னொருவர் என்ன செய்கிறார்? சஹருக்கு எழும்பி சாப்பிடுகின்ற நேரம், இன்றைக்கு நாங்கள் நோன்பு பிடிக்கிற எண்ணத்தில் அவர் சாப்பிடுகிறார். நோன்பு பிடிக்கக்கூடிய எண்ணம் உள்ளத்திலே இருக்கிறது. அவர் அன்று பகலெல்லாம் காத்திருக்கிறார். அவர் மகரிபு வரை எதையும் உண்ணவில்லை, எதையும் குடிக்கவில்லை, மனைவியோடு உறவு கொள்ளவில்லை. அவருக்கு நோன்புடைய நன்மை கிடைக்குமா? ஆம். 2 பேரும் ஒரு செயல்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒருவர் எண்ணத்தை சஹருடைய நேரத்தில் அவர் வைத்துக் கொண்டார் நோன்பு பிடிப்பதாக, மற்றவர் அதை வைக்கவில்லை. அதனால் அவருக்கு நோன்பு என்று கருதப்பட மாட்டாது. இதைத்தான் நாங்கள் நிய்யத் என்கிறோம். ஆனால் இப்போது குறிப்பிடுகிற விடயம் என்ன? நமது சமுதாயத்தில் இருப்பது என்ன? தராவி தொழுகை நடந்ததும் இமாம் என்ன செய்கிறார்? நிய்யத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நிய்யத்து நவைத்து சோமகதின் அன்னதாய் பர்லி ரமலான ஆதி சனத்தில் இல்லாய் தாலா, இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் பல்லா நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நிய்யத்து வைக்கிறேன் அல்லாவுக்காக என்று சொல்லுகின்றார். இதை சில இடத்தில் ஒரு தரம் செய்வார்கள், சில இடத்தில் 7 தரம் சொல்லுவார்கள். இதை பின்னர் சஹருக்கு எழுந்து இதே நிய்யத்தை வாயினால் மொழிவார்கள், அரபியிலும் சொல்வார்கள். இவ்வாறு ரசூலுல்லாஹ் நபிகளார் செய்தார்களா? ஹதீஸ்களில் இல்லை. சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்தார்களா? அதுவும் ஹதீஸிலே இல்லை. எனவே இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்காத ஒன்றை, சஹாபாக்களுக்கு வழிகாட்டாத ஒன்றை பிற்கால் வந்தவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அவரால் உருவாக்கப்பட்ட இந்த விடயத்தை தான் மார்க்கத்திலே பித்அத் என்று சொல்வது. எவரெல்லாம் ரசூலுல்லாஹ்விற்கு பின்னர் மார்க்கத்தின் பெயரால் ஒன்றை உருவாக்கினாரோ அது நிராகரிக்கப்பட்டது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வழிகேடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ வழிகேடு எல்லாம் எங்கே போய் சேரும்? நரகத்தில் போய் சேரும் என்பது ரசூலுல்லாஹ்வின் கருத்தாகும். எனவே
மார்க்கம் என்பது பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. பைன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மது, வழிமுறைகளில் சிறந்தது ரசூலுல்லாவின் வழிமுறை என்று சொல்லப்பட்டு விட்டது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்றும் சொல்லப்பட்டு விட்டது. இன்று மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று அன்று சொல்லப்பட்டு விட்டது. எனவே 1400 வருடங்களுக்கு முந்தைய ரசூலுல்லாவுடைய காலத்தில் எதுவெல்லாம் மார்க்கமாக நன்மைக்குரிய காரணமாக இருக்கவில்லையோ அதற்கு பின் அதை ஒருவர் உருவாக்கி இதற்கு நன்மை கிடைக்கும் என்றால் அவர் நபியினுடைய ஸ்தானத்தில் தன்னை வாதிடுகிறார். மறைமுகமாக எனக்கு முகி வருகிறது என்று கூறுவதை போன்று இருக்கிறது. ஏனென்றால் பூர்த்தியாக்கப்பட்டதன் பின்னால் அங்கே இடையில் செருகுவதற்கு ஒன்றுமில்லை. ஆக நியத்தி என்பதன் பெயரால் நடைமுறை இருக்கக்கூடிய இந்த நியத்தின் நவைத்தி என்பது மார்க்கத்தில் இல்லை இல்லை இல்லை. அது தேவையில்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு பிதஅத்தான காரியம். அன்பிற்குரிய சகோதரி, எனவே நியத் என்பது நான் சொன்னதை போன்று அவருடைய உள்ளத்தில் இருப்பதுதான். அதற்கு பின் அவர் பகலெல்லாம் பசித்திருக்கிறார். ஏன்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான். நோம்புடைய காலத்திலே என்ன செய்யட்டுமாம்? அவர்கள் பசித்திருக்க வேண்டும். அதை அல்லாஹு தஆலா ஃபகுலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். சுருக்கமாக செல்வதென்றால் குடியுங்கள் பருகுங்கள் ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரை. அதற்கு பின் நீங்கள் உண்ணக்கூடாது. எதுவரை? சஹருடைய நேரம் வரை, மகரிபுடைய நேரம் வரை. எனவே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவன் தடுத்து விட்டான் அல்லது ஏவுகிறான். உரிய நேரம் சஹருடைய நேரம் வரை தான், ஃபஜ்ருடைய நேரம் வரை தான் நாங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரியாக நோம்புடைய நிலையிலே உணவு கொள்ளக்கூடாது. அதுவும் நோம்பை முறிக்கும். இது எங்களுக்கு அடிப்படையில் தெரிந்த விடயம். இது போக எங்களுடைய சமுதாயத்தில் சில விடயங்கள் நோம்பை முறிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு வழிகாட்டவில்லை. மக்கள் நம்பி இருக்கிறார்கள். உதாரணமாக ஒருவர் நோம்பை பிடிக்கிறார், அவருக்கு வாந்தி வருகிறது, இரத்த வாந்தி வருகிறது, அல்ல மூக்கினால் இரத்தம் வருகிறது, நோன்பு முறியுமா? முறியாது. அல்லது ஒருவர் நோன்பை பிடித்தார், மறந்து விட்டார், சாப்பிடுகிறார், குடிக்கிறார், மறந்து போய் செய்து விட்டார், நோன்பை முறிக்குமா? முறிக்காது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு மறதியாக ஒருவர் சாப்பிட்டால் குடித்தால் அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ரிஸ்க் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது நோன்பை முறிக்காது. அதே மாதிரியாக ஒருவர் தற்செயலாக அவருக்கு நோய் வந்து உடம்பிலிருந்து இரத்தத்தை எடுக்கிறார். அது இரத்தத்தை செக் பண்ணுவதற்காக எடுக்கலாம் அல்லது இன்னொருவருக்கு இரத்தம் கொடுப்பதற்காக எடுக்கலாம். அவருடைய நோன்பை முறிக்குமா? முறிக்காது. அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஒருவர் என்ன செய்கிறார்? நோன்பை பிடித்துக் கொண்டு தண்ணியிலே குளிக்கிறார், அதாவது அமிழ்ந்து குளிக்கிறார், ஒரு குளத்திலே குளிக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவ்வாறு குளிக்க கூடாது. ஏனென்றால் அவருடைய துவாரத்தின் ஊடாக ஏதாவது தண்ணீர் போகலாம். எந்த துவாரத்தின் ஊடாக? முன் துவாரம் அல்லது பின் துவாரம் அல்லது காது, இதனால் தண்ணி போயிடலாம். அவ்வாறு குளிக்க கூடாது என்று கூட சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறா? கிடையாது. அவர் தாராளமாக முங்கி குளிக்கலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அவருடைய வாயினால் தண்ணி போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வாயினால் தண்ணி போனால் தொண்டைக்குள் போயிடும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயினால் தண்ணீர் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்பதால் தொண்டைக்குள் போனால் அது அங்கே இறப்பைக்குள் போயிடும். என்ன கூறுகிறார்கள்? ஒழுவை கற்றுக் கொடுக்கிற போது கூறுகிறார்கள், நாசிக்கு தண்ணீர் செலுத்துகின்ற போது நல்ல முறையில் செலுத்திக்கொள். ஒழு செய்கிற போது மூக்கை துப்புரவு செய்வதற்காக இந்த மூக்கின் 2 துவாரத்திற்குள் தண்ணீரை இழுப்போம், சீறுவோம். இதற்கு செல்வது இஸ்தின்சாக். இதை நல்ல முறையில் செய்து கொள்ளுங்கள், நோம்பாளியாக இருந்தால் தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஏன்? நோம்பாளியாக இருந்தால் அவன் கூடுதலாக இழுத்தால் அது மூக்கு துவாரத்தினால் தொண்டைக்குள் போய்விடும், தொண்டைக்கு போனால் வயிற்றுக்குள் போயிடும். இது ரசூலுல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டது. அதில் இந்த என்ன புரியலாம்? தொண்டைக்குள்ளே தண்ணீர் போவதற்கான எந்த வழியையும் அவர் கடைபிடிக்க கூடாது. அது தவிர இன்னொரு விடயம், உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அந்த உண்ணுவதும் பருகுவதும் எங்களுக்கு சஹருடைய நேரம் வரை அனுமதி, அதாவது ஃபஜ்ருடைய நேரம் வரை. சரி, அதற்கு பின் அனுமதி இல்லை. ஆனால் ஒருவர் வாயினால் உண்ணவில்லை, உண்ணுவதால் பசி போகும், குடிப்பதால் பசி தாகம் தீர்ந்துடும். இப்போது ஒருவர் என்ன செய்கிறார்? அவர் வாயினால் செலுத்தாமல்
இன்ஜெக்ஷன் மூலமாக அவருடைய பசியை, சேலையின் மூலமாக அவர் என்ன செய்கிறார்? பசியை போக்காட்டுகிறார். இப்போது அவருடைய தாகம் தீருகிறது, பசி போகின்றது, நோன்பை முறித்துக் கொண்டார். இது என்ன தந்திரத்தை கையாளுவது? அதே மாதிரி ஒருவர் மனைவியோடு உடல் உறவு கொள்ளக்கூடாது என்பதற்காக, உறவு கொண்டால் தானே நோன்பு முறியும் என்று வேண்டுமென்று அவர் என்ன செய்கிறார்? அவர் உறவு கொள்ளுகிற மாதிரியான காரியத்தை செய்கிறார். அவராக வலிந்து நோன்பை முறிக்க நினைக்கிறார். அது செய்யக்கூடாது. ஒருவர் கனவு கண்டார், அந்த கனவிலே அவருக்கு தன்னை அறியாமல் இஸ்கலியமாகிவிட்டது. நோன்பு முறியுமா? முறியாது. எனவே நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்பது உண்ணுதல், பருகுதல், அதற்கு ஈக்குவலான காரியத்தை செய்தல், அதே மாதிரி உடல் உறவு கொள்ளுதல். இதை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்றை சொன்னார்கள். வேணுமென்று ஒருவர் வாந்தி எடுக்க வேண்டாம் என்றார்கள். வேணுமென்று வாந்தி எடுக்க வேண்டாம், அது நோன்பை முறித்துவிடும். அப்படி இல்லாமல் ஒருவருக்கு கிறுகிறுப்பு வருகிறது, வாந்தி வருகிறது, நோன்பு முறியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது அல்லாமல் எதையெல்லாம் எங்களுக்கு நோன்பை முறிக்கும் என்று சொல்லப்பட்டதோ அவைகளுக்கு ஆதாரம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியாக இருக்கிற நேரமே இரத்தம் குத்தி எடுக்கிறார்கள். அந்த அரபியருடைய காலத்தில் அறியப்பட்ட வைத்தியம், இரத்தம் குத்தி எடுத்து வைத்தியம் செய்தல், அதற்கு ஹிஜாமா என்று சொல்வார்கள். நமது சமுதாயத்தில் இப்போது அது நடைமுறையில் வந்திருக்கிறது. அப்ப வேணுமென்ற ரசூலுல்லாஹ் இரத்தத்தை குத்தி எடுக்கிறார்கள், நோன்பு முறியவில்லை என்றால் நாங்கள் எந்த தேவைக்காக இரத்தம் குத்தி எடுத்தாலும் நோன்பு முறியாது. அதை வேணுமென்றே செய்யலாம், தேவைக்கென்று செய்வது. இதே நேரம் சிலது பேணுதல் என்ற அடிப்படையில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், அது ஆதாரம் இல்லை. என்ன கூறியிருக்கிறார்கள்? அது ஷாஃபி மதுஹபை பின்பற்றுவதுடன் நடைமுறையில் இருக்கிறது. லோஹர் தொழுகைக்கு பின் பல்லை துலக்கக்கூடாது. ஏன்? வாய் நார வேண்டும். வாய் நாரினால் அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியாக இருக்கும், கஸ்தூரி வாசம் போன்று அதை விட சிறப்பாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அது அல்லாஹ்விடத்தில் மனமானது, அது அல்லாஹ்வுக்கு நாரமாட்டாது என்ற அந்த ஹதீஸின் பின்னணியில் என்ன செய்கிறார்கள்? அப்படி என்றால் நார போடு என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு வழிகாட்டவில்லை. அதை மக்ரூ என்று கூறுவது ரொம்ப பிழையானது. அல்லாஹ்விடத்தில் நாட்டமாக இல்லை என்றால் அது அல்லாஹ்விடத்தில் நாட்டம் இல்லை. மனிதனிடத்தில் வாயை நாரப்போடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ஒருவன் காலையிலே சகர் செய்து விட்டு சுபஹ் தொழுகை விட்டு படுக்கிறான். ஒரு அரை மணி நேரம் படுத்து விட்டு எழும்பினாலே வாய் நாட்டம் எடுத்துடும். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லொஹருக்கு பின் வாயை பல் துலக்க கூடாது, பல் துலக்குவது மக்ரூ என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது ரொம்பவும் தவறான ஒரு கருத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்கள்? இந்த உம்மத்திற்கு கஷ்டமில்லை என்றிருந்தால் ஒவ்வொரு வக்துக்கும் தொழுகையிலே பல் துலக்குவதற்காக வேண்டி நான் ஏவி இருப்பேன். ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் பல் துலக்குவதற்கு நான் ஏவி இருப்பேன். கஷ்டம் என்பதால் விட்டார்கள், கடமையாகிரும் என்பதால். அப்படி என்றால் முடியுமான அளவிற்கு நாங்கள் பல் துலக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 5 தரமோ 10 தரமோ. காலையில் ஆபீஸுக்கு போகிறதுக்கு நான் பல் துலக்கிறோம், அதே மாதிரி தூங்குறதுக்கு முந்தி பல் துலக்கிறோம். வீட்டில் நாங்கள் ஒவ்வொரு நேரம் ஒது செய்கிற போது பல் துலக்க வேண்டும். அது விரும்பத்தக்க காரியம். எங்களிடம் ஒரு பழக்கம் வந்ததால் விட்டுவிட்டோம். பல் துலக்குவது என்பதை வெறுமனை நாங்கள் பேஸ்டை வைத்து மட்டும் பாவிப்பதால், பிரஷை வைத்து மட்டும் செய்து வருவதால் எங்களிடம் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து மொத்தமாக இல்லாமல் போய்விட்டது. பள்ளி வாயில் ஒது செய்ய வேண்டி வருகிறது. அப்போது சிக்னல் பேஸ்ட் அல்லது பிரஷை கொண்டு வர முடியாது. அதனால் நாங்கள் இப்படி விட்டு விடுகிறோம். ஏன்? குச்சியால் செய்வது குற்றமா? ரசூலுல்லாஹ் குச்சியால் தான் செய்தார்கள், அக்காலத்தில் இருந்தது. இன்றும் கிராமப்புறங்களில் இருக்கிறது. அதனால் உங்களிடம் சுத்தமான முறையிலே குச்சி இருந்தால் அதை பழகிக் கொள்ளுங்கள். அருமை ரசூலுல்லாஹ் எப்போதும் பல் துலக்கிக்கே இருப்பார்கள். ஒரு நேரம் அவர்கள் நார போட மாட்டார்கள். மலக்குமார்கள் வருவார்கள், துருவாடை அவர்களுக்கு பிடிக்காது. முடியுமான வரை பிரஷ் பண்ணுங்கள். பிரஷ் என்றால் அந்த நம்ம பாவிக்கிற அதுதான் என்று அல்ல. எந்த குச்சி, வேப்பம் குச்சியாலும் பாவிக்கலாம், விற்கிறார்கள் குச்சி, அந்த குச்சியை பாவிக்கலாம். சுன்னா ரசூலுல்லாஹ் ஆர்வமூட்டியது. இந்த வேளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியை தவிர என்று ஏன் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை? ஒது செய்யும் போது தண்ணீரை நாசிக்குள் செலுத்துகிற போது நோன்பாளியாக இருந்தால் தவிர என்று சொன்ன நபிகளாருக்கு இது மறந்து விட்டதா?
பல் துலக்குவதை லொஹர் தொழுகைக்கு பின் விட்டுவிடுங்கள் என்று சொல்ல மறந்து விட்டதா? இல்லை, ரசூலுல்லாஹ்விற்கு மறந்து விட்டது என்று சொல்ல முடியாது. சொன்னால் அவன் தப்பு செய்து விட்டான், இஸ்லாத்திலே குறை கண்டு விட்டான், நபியிலே குறை கண்டு விட்டான். மாறாக அப்படி ஒரு சட்டம் இல்லை, அதனால் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அதனால் அந்த 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 வாதம் அது தவறானது, சமுதாயத்திலே இடம் பிடித்திருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரி, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இபாதத் என்ற அடிப்படையில் கடைபிடிக்கப்படுவது. அடுத்ததாக நோன்பு மாதம் நாங்கள் வளமைக்கு மாற்றமான அதிகமான பேணுதலை கொண்டு வர வேண்டும். வளமையிலே நாங்கள் மற்றவரை கட்டி கதைப்போம், பாவம் என்று தெரிஞ்சு கொண்டு. ஆனால் நோன்பு மாதத்தில் அந்த நோன்பின் நன்மையை இல்லாமல் ஆக்கிவிடும். அது ஒவ்வொரு உறுப்பினுடைய செயற்பாடிலும் இருக்கிறது. நோன்பை பிடித்துக் கொண்டு இபாதத் செய்வோம், குர்ஆனை ஓதுவோம், திக்ரு செய்வோம், சுன்னத்தை தொழுவோம். முந்தி சொல்வது டிவியை பூட்டி வைப்போம் என்று. ஆனால் இப்போது ஒவ்வொருடைய கையிலையும் டிவி இருக்கிறது, போனை பூட்டி வைப்போம். குர்ஆன் ஓதுவதற்கு மட்டும் அதை பாவிப்போம், செய்தி கேட்கணும் அதுக்கு மட்டும் பாவிப்போம். அங்கால் போகும்போது அவங்களை கூட்டிச் செல்லும், ஆனால் கண் பாழாகி போயிடும். கண்ணுடைய கட்டுப்பாடை இழந்துருவோம், காதினுடைய கட்டுப்பாடை உண்மையாக இழந்துருவோம். பலாய் முசீபத்தான செய்திகள் என்ன வந்துக்கே இருக்கும், யூடியூப்ல வந்துக்கே இருக்கும், ஃபேஸ்புக்கில் வந்துக்கே இருக்கும், இருக்கிற எல்லா சாதனங்களிலும் வந்துக்கே இருக்கும். ரொம்ப கட்டுப்பாடு வேணும். நாம் இந்த இடத்தில் போனால் அது எங்களை மீறி போகிறது என்றால் விளைவிடுவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. அது ரெண்டு கடையிலேயும் சில தெளிவற்ற விடயங்கள் இருக்கிறது. அதை யார் செய்வார்? அவர் ஹராத்திலே விழுந்து விடுவார் என்றார்கள். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? ஒரு மாடு மேய்க்கிறவன், ஒரு மேய்ப்பாளன் மேய்ச்சி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த பிராணி என்ன செய்யும்? எல்லையில் மேய்ந்தால் அது அப்படியே அந்த எல்லை கப்பாலும் கடித்து விடும், மேய்ந்து விடும். எனவே அந்த போனினுடைய தன்மை நாம் நினைப்பதை அது தராது, அது கொட்டிக்கொண்டே இருக்கும். அதுதான் ஃபேஸ்புக், அதுதான் யூடியூப். எங்களை பார்க்க செல்லும், பார்த்து விடுவோம். நோன்பு பைத்திரும். நோன்பு பைத்திரும் என்றால் வெறுமனே பசித்திருந்தது மட்டும்தான் மிச்சம், நன்மை மொத்தமாக இல்லாமல் ஆகிவிடும். அதனால் அந்த ட்ரைனிங்கை கட்டாயம் எடுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. இவ்வாறு நாங்கள் நோன்பினுடைய சட்டங்களை சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பு பிடிப்பதற்கென்று ரசூலுல்லாஹ் துஆவை கற்றுத்தரவில்லை. நோன்பை திறப்பதற்கென்று ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தார்களா என்றால் எந்த ஒரு ஆதாரமான ஹதீஸும் இல்லை. இது பலதரம் சொல்லப்பட்டிருக்கிறது. வானொலியிலே ஒன்றை ஓதுவார்கள், அல்லாஹும்ம லக்க சும்து வாலா ரிஸ்கிக அஃப்தர்து என்று. அது ஆதாரமான ஹதீஸ் வரவில்லை. மிகவும் பலகீனமான அறிவிப்புகளில் வந்தது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஓதவில்லை, ஓத கற்றுத்தரவில்லை. இன்னொரு துஆ தஹபல்லாம ஓபு தல்லத்தில் உரு, அது பலகீனமான ஹதீஸ் என்று நாங்களும் ஒரு 15-20 வருடமாக சொல்லி வருகிறோம். அது பலகீனமான ஹதீஸ், ஆதாரமற்றது. சிலர் அதை ஆதாரம் என்று சொல்லி இருந்தார்கள். அதில் உள்ள வடுக்கள் என்ன, அறிவிப்பாளர் நம்பகமற்றவர், அது ரசூலுல்லாஹ் ஓதியது அல்ல என்பதை தெளிவாக சொல்லி வருகிறோம். அப்படி என்றால் என்ன துஆ ஓதுவது? நீங்கள் ஒரு இபாதத்தை செய்கிறீர்கள், அல்லாஹ்விடம் நீங்கள் எதையும் கேளுங்கள். அதற்கென்று குறிப்பான துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரவில்லை. இந்த வேளையில் ஒரு விடயத்தை சுட்டி காட்ட வேண்டும். எங்கள் சமுதாயத்தில் தவறாக புரியப்பட்டது. அது என்னது? நோன்பு திறப்பதை அவசரப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால் 6:10க்கு நோன்பு திறப்பது என்றால் ஒரு 4 நிமிஷம் முந்தி நோன்பு திறக்கிறார்கள். அவசரப்படுத்துதல் என்றால் முந்தி நோன்பு நோற்றல் என்பது கருத்தல்ல. நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் வரை இந்த சமுதாயம் நலவில் இருந்து கொண்டிருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு தெரியலாம். அப்படி என்றால் என்ன? உரிய நேரத்தில் அவசரமாக திறங்கள். மதினார் பாங்கு சொல்ல போகிறார், அவரும் கூட பாங்கை முடித்து விட்டுத்தான் அவர் சொல்ல வேண்டும் என்பது அல்ல. ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி தொண்டைக்குள்ள போனால் முடிந்து விட்டது, ஈச்சம்பழத்தை புறவு தின்று கொள்ளலாம். ஆனால் என்ன செய்கிறார்கள்? அவசரப்படுத்துவதென்றால் உரிய நேரத்தில் அவசரமாக திறத்தல் என்கிற அந்த கருத்தை தவறாக புரிந்து அதற்கு கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு முந்தி நோன்பை திறக்கிறார்கள். அது தவறு, அது பிழையான புரிதல். இது திறக்கிற நேரத்தில் நடப்பது, பிடிக்கிற நேரத்தில் ஒரு தவறு நடக்கிறது. நோன்பை பிடிக்கிற நேரத்தில் அது நம்முடைய சமுதாயத்தில் வழக்கத்தில் வந்தது. அதற்கு இன்னொரு காரணம், நம்முடைய சமுதாயத்தில் நமது ஊரில் இப்போது அது கிட்டத்தட்ட 100க்கு 100% இல்லாமல் ஆகிவிட்டது. 12 மணியிலிருந்து சஹர் அரட்டினார்கள் பாபாமார். அந்த சஹர் அரட்டுகின்ற காரியத்தினால் ஒரு சுன்னா விடப்பட்டிருந்தது. என்ன சுன்னா? சஹருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அதான் சொல்கின்ற கலாச்சாரம் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 2 பாதி,
ஒரு முஅத்தின் சஹருக்கு பாங்கு செல்வார், இன்னொரு முஅத்தின் சுபஹுக்கு பாங்கு செல்வார். சஹருக்குரிய அதான் சொல்லப்பட்டதும் அவர்களுக்கு விளங்கும், இது தூங்கிக்கிருக்கிறவரை எழும்பி சஹர் செய்வதற்காக என்பது. அடுத்த அதான் சொல்லப்பட்டால் முடித்துக் கொள்வதற்காக என்பது. அதனால் பள்ளி நிர்வாகங்கள் நமது பள்ளிகளை அதை கட்டாயம் ஹயாத்தாக்கி செய்ய வேண்டும். என்ன சிரமப்பட்டாலும் செய்ய வேண்டும். ஒரு அரை மணித்தியாலம் முந்தி அது பாங்கை சொல்லுங்கள். நபிகளாருடைய காலத்தில் இருந்த சுன்னா நமது பள்ளியில் ஹயாத்தாக்கவில்லை என்றால் வேற எந்த பள்ளியில் ஹயாத்தாக்குவது? அதற்கென்றுதான் தனிப்பள்ளி. சுன்னாவை மட்டும் செய்வோம் என்பது அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நபிகளாருடைய காலத்தில் இந்த சுன்னாவை நாம் செய்யவில்லை என்றால் நம்ம தோதுக்கு மார்க்கம் என்று ஆகிவிடும். அதனால் நிர்வாகத்திடம் வேண்டுகோள், அதில் பொதுவோக்கு செய்யாதீர்கள். மோதினுக்கு கஷ்டமா, நீங்கள் வந்து நிர்வாகத்திடம் வந்து அதை ஹயாத்தாக்குங்கள். ஒரு நாளைக்கு ஒருவர் வந்து அந்த சஹர்பாங்கை சொல்லுங்கள், ஒன்றும் குறைய போவதில்லை. இந்த பள்ளியில் அது ஹயாத்தாக்கப்பட வேண்டும். சஹருக்கு அதான் இதே நேரம் அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று இருக்க, சஹர் முடிந்து விட்டது என்று வானொலியிலே ஒரு அறிவிப்பு செய்வார்கள். அது தவறான அறிவிப்பு. சஹர் நேரம் என்பது நாம் சாப்பிடுகின்ற நேரம். சஹர் முடிவு என்பது உண்மையான சஹர் முடிவு ஃபஜ்ருடைய அதானுடைய நேரம் தான். வானொலியிலே சொல்லப்படுகின்ற சஹருடைய நேரம் முடிந்து விட்டதுங்கிறது அது பேணுதலுக்காக அவர் சொல்லிக் கொண்டது. ஆனால் அன்பிற்குரிய சகோதரி, அந்த சஹர் முடிவு என்கிற அந்த வானொலி நேரம் அல்ல சஹர் முடிவு. புரிந்து கொள்ளுங்கள், ஃபஜ்ருடைய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹரை கடைசி நேரத்தில் செய்வார்கள். பொதுவாக ஒருவருக்கு சாப்பிடுவதற்கு ஒரு 10 நிமிஷம் போதும். அதுதான் நோம்பாளியின் சாப்பாடு. ஆனால் இன்று நாங்கள் வகை வகையான சாப்பாடுகளை வைக்கிறோம். ஆனால் அரை மணித்தியாலம் தேவைப்படுகிறது. நாங்கள் பழக்கிக் கொண்டு நோம்பின் அர்த்தமே இல்லாமல் ஆகிறது. பகலில் சாப்பிட வேண்டிய அனைத்தையும் சகருடைய நேரத்தில் நோன்பு திறக்கும் போது சாப்பிட்டு அதை விட கூட சாப்பிடுகிறோம். நோன்பு காலத்தில் கூட செலவழிகிறது. இது நோம்பின் யதார்த்தத்தையே மாற்றுகிறது. அதனால் கொஞ்ச நேரம், அந்த கடைசி நேரம், அதிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் செய்தார்கள். 3 மணிக்கு சஹர் செய்து விட்டு நீங்கள் தூங்குவது, நான் சஹர் செய்து விட்டு இருக்கிறேன் என்று சொல்வது அது அர்த்தமில்லை. 5 மணிக்கு வாங்கா 3 மணிக்கு சஹர் செய்வது நபி வழிக்கு மாற்றமானது. சஹர் கடைசி நேரம் செய்ய வேண்டும், அது சுன்னா. ஆனால் ஒருவர் என்ன செய்கிறார், இரவையிலே தஹஜ்ஜத்தை தொழுகிறார், அவருக்கு கண் உறங்குகிறது, பாம்பு சத்தம் கேட்கிற போதுதான் அவர் கண் விழித்தார். அவர் குடித்தார இடையிலே ஒரு டீ, அது அவருக்கு சஹராக போகும். அல்ல ஒருத்தர் இஷாவுக்கு பின்னர் தூங்கினார், பாம்பு சத்தம் கேட்டதன் பின்னர் தான் அவர் கண் விழித்தார். அவர் தூங்குகின்ற போது நான் நாளைக்கு நோன்பு என்ற எண்ணத்தில் தான் தூங்கினார். அதனால் அவர் நோன்பை கண்டினியூ பண்ணலாம். ஆக அன்பிற்குரிய சகோதரி, இதே நேரம் இன்னொரு விடயத்தை சுட்டி காட்டுகிறேன். ஒருவர் சாப்பாட்டு பிளேட்டை கையில் வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்போது பாம்பு சத்தம் கேட்கிறது. சாப்பாட்டு பிளேட்டை கையில் வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்போது பாம்பு சத்தம் கேட்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இதனுடைய நிலையை பற்றி கேட்டதற்கு என்ன சொன்னார்கள்? உனக்கு போதுமான உன்னுடைய அந்த தேவையை நிறைவேற்றிக்கொள் என்று சொன்னார்கள். அப்போ என்ன செய்யணும்? நாம வைக்கிற மாதிரி மடை வச்சு போட்டு ஒரு பக்கம் ஜேம், ஒரு பக்கம் பட்டிலப்பம், ஒரு பக்கம் வாழைப்பழம், ஒரு பக்கம் பொரியல் என்று வச்சு, அதல்ல. அவருடைய சாப்பாடு ரொம்ப சிம்பிள். எனவே நாங்கள் அதை அப்படியே குயிக்காக முடிச்சு கொள்ள வேண்டும். பாம்பு சொல்லத்துக்குள்ளே முடிச்சு கொள்ளலாம். ஏன்னா பாம்பு சொல்லி முடிகிறதுக்கு 3-4 நிமிஷம் ஆகும். அது விதிவிலக்காக அது கூறப்பட்டது. எனவே அந்த விதிவிலக்கை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அன்பிற்குரிய சகோதரர், இவ்வாறு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். வளமையாக நோன்பு மாதம் வந்தால் சொல்வது, இப்போதும் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னது? ரமலான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள் என்றார்கள். ஒவ்வொரு ஊரிலும் பிறையை பாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ஒவ்வொரு நாட்டிலும் பிறையை பாருங்கள் என்று சொல்லவில்லை. ஒருவர் கேட்கிறார், நீங்கள் என் பிறையை பார்க்காமல் நோன்பு பிடிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். யார் கேட்கிறார்? நமது ஊரில் ஒரு சகோதரர் கேட்கிறார். அப்போ அந்த சகோதரன் கேட்டோம், நீங்கள் பிறையை பார்த்தீங்களா உங்களோட ஊரிலே? இல்லை. அப்போ எப்படி நீங்கள் இந்த கேள்வி கேட்பீர்கள்? இல்லை, பள்ளியில் அறிவித்தார்கள். பள்ளியில் இருக்கிறார்கள் உங்களோட ஊர் பள்ளியில் கண்டார்களா? இல்லை. அவர்களுக்கு யார் சொன்னார்கள்? ரேடியோவில் சொன்னார்கள். சரி, ரேடியோவில் சொன்னவர்கள் ரேடியோ சிலோனுக்குள்ள பிறையை பார்த்தார்களா? இல்லை. அப்போ அவர்களுக்கு யார் சொன்னார்கள்? எங்கேயோ தூரத்தில் கண்டுவிட்டு அவர்களுக்கு டெலிஃபோன் மூலமாக சொன்னார்கள். அப்போ கடைசியாக கண்டது யாரு? எங்கேயோ ஒருத்தர் கண்டார். 100 கிலோமீட்டருக்கு அங்கால் ஒருத்தர் கண்டார்.
கண்ட செய்தி வந்தது, கண்டவர் முஸ்லீமாக இருக்கிறார், சான்று வாழ்ந்தார். அதை நீங்கள் அக்கரைப்பத்து 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து நடைமுறைப்படுத்துகிறீர்கள். அதானே? அப்ப கண்டுபிடி என்று நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் காணாத முறையை பிடித்தீர்கள் என்று கேட்டால், இல்ல அது யாரோ கண்டுதான் இருக்காங்க, அதைத்தான் நாங்களும் செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நாட்டுக்குள் என்று மட்டுப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய நாடு என்ன? சின்ன நாடு, உலகத்தில் சின்ன நாடு. உங்களை கூட 50 மடங்கு பிரம்மாண்டமான சவுதி அரேபியா, அவர்கள் அது விசாலமான இடம். 2-3 ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பகுதிகளுக்குள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லை போடவில்லை. நபிகளுடைய காலத்தில் நாடு என்றால் அவர்களுக்கு அன்று மதீனா தான். அவருடைய வழிமுறை என்ன இருந்தது? அன்றிருந்த நடைமுறை என்ன? சஹாபாக்கள் நோன்பு 29 முடிந்து விட்டது, பிறையை தேடுகிறார்கள், பிறையை காணவில்லை. அப்போது 30 பிடிக்கிறார்கள், பிறை தென்படவில்லை. மாலை நேரம், பகலின் இறுதியிலே ஒரு கூட்டம் வருகிறது. வியாபாரத்துக்கு பிரயாணம் போனவர்கள் வந்து சொன்னார்கள், நாங்கள் நேற்று பிறையை கண்டோம். நேற்று பிறையை கண்டோம் என்று அவர்கள் வந்து கூறுகிறார்கள். எங்கே? அவர்கள் சென்ற வழியிலே வருகின்ற போது பிறையை கண்டிருக்கிறார்கள். நேற்று கண்டுவிட்டு இன்று மதீனாவுக்கு வந்து சேருகிறார்கள். அன்று மதீனா நகரம் அவர்களுக்கு ஒரு நாடு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வி கேட்கவில்லை. அவர்கள் கண்டது எங்கே? எங்களுடைய ஏரியாவிலேயா, தூரத்திலேயா, கிட்டையா கேட்கவில்லை. முஸ்லிம் சாட்சி வாழ்ந்தான் பிறையை கண்டோம் என்று. ஏன்? பிறை என்பது ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒன்றுதான். ஒரு சந்திரனை தான் படைத்தான். மாதம் முடிந்து விட்டது, பிறை தென்பட்டு விட்டது. அதனால் இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. எப்போது மாதம் முடியும் அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மாதம் என்பது 29 நாள் என்றார்கள். பிறை தென்படாவிட்டால் தான் 30வது நாள். நாங்கள் 29 முடித்து விட்டோம், இப்போது காத்திருக்கிறோம், பிறை தென்படவில்லை. அப்போது எங்கேயாவது பிறை தென்பட்ட செய்தி வருகிறது, அப்படியாவது மாதம் முடிந்து விட்டது. இவ்வளவு சிம்பிளாக விளங்க வேண்டியது. மாதம் 29 ஒருவருக்கு முடிந்து விட்டால் அல்லாஹு தாலா பூமியை உருண்டையாக படைத்ததால், சந்திரன் அதற்கென்று ஒரு அமைப்பில் ஓடுவதால், சூரியன் அதற்குரிய அமைப்பில் ஓடுவதால், சூரியன் நேரத்தை காட்டுகிறது, சந்திரன் நாளை காட்டுகிறது. உருண்டையாக பூமி இருப்பதால் ஒரே நேரம் எல்லா இடத்திலும் ஒரே நேரமாக இருக்காது, நேரம் வித்தியாசப்படும். அதன் அமைப்பு. அதனால் நாங்கள் முந்தி இரவை அடைந்தோம், பிறை தென்படவில்லை. எங்களுக்கு முந்தி ஒருவர் வேறு பகுதியில் கண்டிருப்பார், அல்லது எங்களுக்கு பிந்தி ஒருவர் கண்டிருப்பார். கண்டவர் 29 முடித்தவர் கண்டுவிட்டார். 29 முடித்தவர் கண்டுவிட்டால் இந்த பூகோளம் இஸ்லாத்தின் பார்வையில், ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் பார்வையில் ஒரு சட்டம் தான். எனவே எவரெல்லாம் 29 முடித்தார்களோ அவர்களுக்கு பிறை கண்டு செய்தி வந்தால் மாதம் தொடங்கிவிட்டது. ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? பிறையின் செய்தி கிடைத்ததும் என்ன சொன்னார்கள்? பகலின் இறுதி பகுதி மகரிபுக்கு முந்தி பிறை கண்டதாக, நேற்று பிறை கண்டதாக செய்தி வருகிறது. நோன்பை எல்லோரும் விடுங்கள் என்றார்கள். மக்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள், நோன்பை விடுங்கள். இன்னும் சொற்ப நேரத்தால் நோன்பு திறந்து விடலாம். ஆஹா, இல்லை. ஏன்? நீங்கள் நோன்பு பிடித்திருப்பது பெருநாளுடைய நாள், உங்களுக்கு இன்று பிறை என்பது தெரியவில்லை. ஆனால் இன்னொரு பகுதியில் காணப்பட்டிருக்கிறது. நமது பாஷையில் சொன்னால் இன்னொரு நாட்டில் காணப்பட்டிருக்கிறது. நபிகளுடைய ஆட்சியின் கட்டுப்பாட்டுக்கு அப்பால் உள்ள பகுதியில் காணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நேற்று கண்டு இன்றுதான் மதீனா வந்து சேருகிறார்கள். சுமார் கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் பிரயாணம் செய்ய வேண்டும், ஒரு நாள் தூரம். ஆக அன்பிற்குரிய சகோதரி, அப்ப கேட்கிறார்கள், இல்லைங்க இன்னொரு இடத்துல காலப்பொழுதா இருக்கும், அவர்கள் என்ன செய்வது? காலையில் நோன்பு பிடித்துக் கொண்டிருப்பார்கள். நமக்கு மாறிபாகிற போது, பிறையை கண்டு செய்தி வருகிற போது அமெரிக்காவில் காலையா இருக்கும், அவர் நோன்பு பிடித்திருப்பார்கள். ஆமா, அப்போ அவர்களுக்கு 29 இன்னும் முடியல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மாதம் 29. பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் அந்த மாதத்தை அடைந்துதான் ஆக வேண்டும், முடிக்க வேண்டும். எனவே அவர்கள் 29 எப்போ முடிய போகுது? மகரிபாகும் போது முடிய போகுது. சாதாரண விடயம், அதிலே கண்டினியூ பண்ணுவார்கள். இதை உலக விடயத்திலே நடைமுறைப்படுத்துகிறார்கள். எதிலே? புது வருஷம் பிறக்கிறது என்றால் லண்டனிலே அவங்களுடைய நேரம் புது வருஷம் என்றால், இலங்கையில் இருப்பவர்கள் அந்த நேரம் புது வருஷம் எடுப்பதில்லை, அவர்கள் நேரத்தோடு எடுத்திருப்பார்கள். அவர்களுக்கு நேர காலத்தோடு 12 மணி ஆகிவிட்டது. அமெரிக்காவில் உள்ளவர்கள் அவர்கள் இந்த ஒரு 5-6 மணிச்சாலம் பின்னால் புது வருஷம் எடுப்பார்கள். அவர்கள் பின்னர் தான் இந்த நேரத்தை 12 மணி அடைவார்கள். மொத்தத்தில் எல்லோருக்கும் புது வருஷம் அந்த தினம் வருகிறது. நேரங்கள் அவருடைய அந்த நடுநிசையை 12 மணி அடைகிற போது அவர்கள் நாள் தொடங்குகிறது. இது சிம்பிளாக விளங்குகிற, இது மெட்ஸில்ல ஒரு சின்ன பாடம். எனவே அன்பிற்குரிய சகோதரர், இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது. அதற்கு மாற்றமாக அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், அது இமாம்களின் கருத்துக்கள் ஒவ்வொருத்தர் புரியலாம்.
அன்றிருந்த ரசூலுல்லாஹ்வுடைய உலகம் சின்ன உலகம், இன்றிருந்த உலகம் அதை விட சிறுசி. அவருடைய நாடு சின்னதா மதீனா. இன்றுள்ள தொழில்நுட்பத்தில் அன்றுள்ள மதீனாவை விட இந்த உலகம் சிறுசி. உள்ளங்கை உலகம் என்கிறோம். பக்கத்து ரூமிலே இருப்பவர் அவர் வெளியில் வந்து சொன்னால் தான் நமக்கு என்னென்று தெரியும். ஆனால் இன்று அமெரிக்காவில் உள்ளவரிடம் அழகாக பேசிக்கொண்டு நேரடியாக பார்த்து கொண்டிருக்கும் சேம் டைம். அப்போ உலகம் எவ்வளவு சுருங்கமாகிவிட்டது. எல்லாவற்றிலும் அந்த தொழில்நுட்பத்தை பாவித்து நெருங்கி விட்டோம். பிறை கண்ட விடயத்தில் மட்டும் எடுக்க தயாரில்லை. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, பிறையை கண்டு சான்று பாருகிறான், நாங்கள் எடுக்கிறோம். அதை நீங்கள் நாட்டுக்குள் கட்டுப்படுத்துவது அது உங்களுடைய பிடிவாதம் அல்லது உங்களுடைய கருத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டுக்கு கட்டுப்படுத்துங்கள் வழிகாட்டவில்லை. மாறாக ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது வேறு எங்காவது கண்ட செய்தி வந்தால் எடுங்கள் என்று வழிகாட்டி தந்தது. அதற்கு மாற்றமாக புரியப்பட்ட ஒரு ஹதீஸை, ஒரு சஹாபியின் கூட்டை, இப்னு அப்பாஸ் கூட்டை ஆதாரமாக சொல்வது அது நியாயமற்றது. அது ஒரு கருத்து. ரசூலுல்லாஹ்வுடைய நேரடியான வழிகாட்டலுக்கு மாற்றமாக ஒரு சஹாபியின் கருத்து எடுப்பதில்லை என்று எல்லோருக்கும் தெரியும். அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 23 தொழுதார்கள் 23 தொழுதார்கள் என்று சொல்லுகின்றவர்களே என்றால் ரசூலுல்லாஹ் தொழுது 11 தான் என்று இந்த தௌஹீத் பள்ளியில் 11 தான் தொழுகிறார்கள். நாங்கள் சொல்லவில்லை உமர் ரலியல்லாஹு அவர்கள் 23 ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக தொழுதார்கள் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதும் 11 தான், உமர் ரலியல்லாஹு தொழுவிக்க சொன்னதும் 11 தான். பலதரம் பேசி முடித்து விட்டேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களை புரிந்து வரக்கூடிய நோன்பை நாங்கள் நபி வழியில் கடைபிடிப்போம். இடையிலே சரிகைகளை விட்டு விடுவோம். அல்லாஹ் நமக்கு புரிந்து நடக்க தௌஃபீக் செய்வானாக.